சொல்றா. அக்கா நான் மாறி பேசுறேங்க. தெரியுது, சொல்லு. அதுங்க ரெண்டும் எங்க இருக்குதுங்கன்னு நியூஸ் தெரிஞ்சுதா? இல்லக்கா, எல்லா ஏரியாவிலயும் ஒரு சந்து பந்து விடாம தேடி பார்த்துட்டோம். அவங்க எந்த ஏரியாவிலுமே கிடைக்கல. டேய் சோம்பேறி, இத சொல்லதான் நீ எனக்கு போன் பண்ணியா? இங்க இல்லன்னா வெளியூருக்கு தப்பிச்சு போயிருப்பாங்க. இங்க பார், வெளியூருக்கு போய் அவங்கள கண்டுபிடிச்சு கொண்டு வரணும். அவங்க ரெண்டு பேரும் இல்லாம நீங்க எவனுமே இந்த வீட்டுக்கு திரும்ப கூடாது, புரிஞ்சுதா? ரெண்டு எங்க தப்பிச்சு போச்சதுங்கன்னே தெரியலையே. நந்தகுமாரும் நந்தினியும் கடைசி வரைக்கும் சேரக்கூடாதுன்னு நான் எவ்வளவு பெரிய திட்டெல்லாம் போட்டு வச்சிருந்தேன். அதனால்தான் அந்த நந்தினிய மடக்கி என் கைக்குள்ளேயே வச்சிருந்தேன். ஆனா அந்த நந்தினி எனக்கே அல்வா கொடுத்துட்டாளே. என்ன பண்றது? டேய், நல்லா பாத்துட்டே வாங்கடா. நடு வழியில எங்கேயாவது இருக்க போறா. இவன் வேற எதுக்கு இன்னத்துக்கு போன் பண்ணி தொலைறா? சொல்லு ரூபா. என்ன காஞ்சனா, அந்த ரெண்டு கேடிங்களும் உன் கண்ணுல பட்டாங்களா? இல்ல ரூபா, அந்த புறம்போக்கு இன்னும் என் கண்ணுல சிக்கல. என்னடி இவ்வளவு சாதாரணமா சொல்ற? நேத்து என்னமோ ரூபா இனிமே இது ஓம் பிரச்சனை இல்ல ஏன் பிரச்சனை, அவங்க ரெண்டு பேரையும் கண்டந்துள்ளமா வெட்டி உன் காலடியில போறேன்னு வீரவாசனம் பேசிட்டு போன. இப்ப வந்து என் கண்ணிலேயே படலன்னு சொல்ற. நீ வெறும் வாய் சோடால் தாண்டி, சரியான வெத்தி வேடு. இத பாரு ரூபா, வார்த்தைய பார்த்து பேசு. இப்பவும் சொல்றேன், எனக்கு டிமிக்கி கொடுத்துட்டு என் தொழிலுக்கே சவால் விட்டு போன அந்த ரெண்டு பேரையும் உன் காலடியில கொண்டு வந்து போடல, என் பேர் காஞ்சனா இல்ல. ஏய், உன் பேர் என்னவா இருந்தா எனக்கு என்னடி? எனக்கு தேவை நான் சொல்ற வேலையை நீ செய்யணும், அவ்வளவுதான். ஆமா, இப்ப அவங்களை எந்த ஏரியால தேடிட்டு இருக்க? ஆந்திராக்கு போற வழியில தேடிட்டு இருக்கேன் ரூபா. ஆந்திரா போற ரூட்லயா? ஆமா ரூபா, அவங்க தப்பிச்சு போன லாரி ஆந்திரா ரூட் வழியா தான் போச்சான். அதான் இந்த பக்கம் தேடிட்டு இருக்கேன். சீக்கிரமே அவங்க என் கையில கிடைச்சிட்டாங்கன்னு தகவல் அவனுக்கு சொல்றேன். டேய், நல்லா உசாரா பாத்துட்டே வாங்கடா. வேடிக்கை பார்க்காதீங்க, ஒரு லாரி விடாம நல்லா கவனிங்க. நம்ம பசங்க என்னன்னா அவங்க இல்ல எங்கேயும் வெளியூர் போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா காஞ்சனா அவங்க ஆந்திரா பக்கம் போயிட்டாங்க, அங்க தேடி போறேன்னு சொல்றா. ஒண்ணுமே புரியலையே. ஒருவேளை அவங்க நம்ம எல்லார் கண்ணிலையும் மண்ணை தூக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்கன்னா, அச்சச்சோ, நம்ம கம்பி என்ன வேண்டியதாயிடுமே. இத்தனை நாளா நந்தினிய காரணம் காட்டி நந்துவை மிரட்டிட்டு இருந்தோம், நந்துவ காரணம் காட்டி நந்தினிய மிரட்டிட்டு இருந்தோம். ஆனா இப்ப ரெண்டு பேருமே நம்ம கையை விட்டு போயிட்டாங்க. நந்தினி நம்ம கைக்குள்ள இருந்தாதான் நந்துவ மடக்க முடியும். மறுபடியும் நந்தினி நம்ம கைக்குள்ள கொண்டு வர்றதுக்கு என்ன வழி? ரூபா மேடம் கூப்பிடுறாங்க. சொல்லுங்க மேடம். என்ன வெச்சு, நல்லா இருக்கியா? இருக்கேன் மேடம். உன் வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஜாலியா சுத்திட்டு இருக்க போல இருக்கு. ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை மேடம். நீங்களே என்ன வச்சு அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலான்னு என்னென்னமோ திட்டம் போட்டீங்க. ஆனா எதுவுமே சரியா நடக்கல. நம்ம கையை மீறி போயிடுச்சு. அதனாலதான் என்ன பண்றது ஏது பண்றதுன்னே தெரியாம அப்படியே ஒரு குழப்பத்திலே சுத்திட்டு இருக்கேன் மேடம்.
இதோ பார் விச்சு, நாம லட்சியத்துல ஜெயிக்கணும்னா போராட்டங்களை சந்திச்சுதான் ஆகணும். அதுக்காக சோர்ந்து போய் உட்கார்ந்துட கூடாது. புரியுதா? சரி மேடம். ஓகே, நீ உடனே கிளம்பி வீட்டுக்கு வா. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியிருக்கு. வந்துடுறேன் மேடம், உடனே வந்துடுறேன் மேடம். சீக்கிரம் வா. சிஸ்டர், கேக் வந்தாச்சு. அதை கொண்டு போய் டேபிள்ல வைமா. சரிங்க சிஸ்டர். வணக்கம் சிஸ்டர். வணக்கம். வணக்கம் சிஸ்டர். வணக்கம். வணக்கம் சிஸ்டர். எங்க ஐயா பிரீத்திய காணோம்? ரெடி ஆயிட்டாளா இல்லையா? எங்கம்மா ரெடி ஆகுறா? காலையில இருந்து சொல்லிட்டு தான் இருக்க. நானே ட்ரெஸ் பண்ணிக்கிறேன், நானே மேக்கப் போட்டுக்கிறேன், நானே ரெடி ஆயிக்கிறேன்னு காலையில இருந்து யாரையுமே கிட்டையே சேர்க்க மாட்டேங்கிறாமா. குழந்தைன்னா அப்படிதாம்மா இருக்கும். நீங்க போய் சீக்கிரம் ரெடி பண்ணி அவளை கூட்டிட்டு வாங்க. சரிங்கம்மா. அம்மா, நீங்க போய் கேண்டில் தீப்பெட்டி எல்லாம் எடுத்துட்டு வாங்க. இதோ எடுத்துட்டு வரேம்மா. என்னடி பிரீத்தி, ரெடி ஆயிட்டியா? பார்த்தா தெரியல, ரெடி ஆயிட்டு தானே இருக்கேன். ஆமா, இந்த வாய் கொண்டு குறைச்சலே இல்ல. என் வாய் நான் பேசுறேன், உனக்கு பிடிக்கலன்னா காதை பத்திக்கோ. அடியே, உங்ககிட்ட வாய் கொடுத்து என்னால ஜெயிக்க முடியாது. அங்க மதர் காத்துட்டு இருக்காங்க, சீக்கிரமா வா. காத்துக்கிட்டே இருக்கட்டும். இன்னைக்கு நான் தானே பர்த்டே பேபி. நான் ரெடி ஆகி வர வரைக்கும் எல்லாரும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். மதர் கேட்டா பிரீத்தி ரெடி ஆயிட்டு வரான்னு சொல்லு போ. அவங்க ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. இந்த வயசுல இதுக்கு வாய பாரு, காது வரைக்கும் இருக்கு. எல்லாம் இந்த மதர் கொடுக்கற செல்லம். அங்க என்ன முணுமுணுப்பு? ஒண்ணு இல்லடி. பிரீத்தி எங்க ஐயா? அவ இன்னும் ரெடி ஆகல மதர். இன்னும் ரெடி ஆகலையா? ஆமா மதர். மதர் வெயிட் பண்றாங்க, வாடின்னு கூப்பிட்டேன். நான் தான் பர்த்டே பேபி, நான் ரெடி ஆகி வர வரைக்கும் எல்லாரும் எனக்காக வெயிட் பண்ண சொல்லுங்கன்னு கண்ணாடி முன்னாடி நின்னுட்டு ரொம்ப திமுறா பதில் சொல்றா. ரொம்ப வாயாடுறா மதர். நீங்க எதுக்காக கோவப்படுறீங்க? குழந்தைங்கன்னா அப்படிதான், குறும்புத்தனமா பேசுவாங்க. எப்பவுமே குழந்தைங்க பேசுறத நாம ரசிக்க கத்துக்கணும். சொன்னாலும் சொல்லாட்டாலும் இன்னைக்கு அவதானே இந்த ஃபங்க்ஷன்ல ஹீரோயினி. அவ ரெடி ஆகி வர வரைக்கும் நாம எல்லாம் வெயிட் பண்றதுல தப்பே இல்ல. சிஸ்டர், ரொம்ப நாளா எனக்கு ஒரு சந்தேகம். நம்ம ஆசிரமத்துல இருக்கிற எந்த குழந்தைக்கும் இந்த மாதிரி பர்த்டே நம்ம கொண்டாடினதே இல்ல. பிரீத்திக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி பர்த்டே கொண்டாடுறீங்க? ஐயா, இந்த ஆசிரமத்தில் இருக்க யாருக்குமே அவங்க எங்க பிறந்தாங்க, எப்படி வளர்ந்தாங்க அப்படின்ற விவரமே தெரியாது. எங்கேயோ பிறந்து எப்படியோ எல்லாமோ வளர்ந்து இங்க வந்து சேர்ந்திருக்காங்க. ஆனா பிரீத்தி மட்டும்தான் நம்ம ஆசிரமத்திலே பிறந்தவ, இங்கே வளர்ந்தவ, இப்ப நமக்கெல்லாம் செல்ல பிள்ளையா இருக்கிறவ.
அதனாலதான் அவளுடைய பர்த்டே மட்டும் நாம கொண்டாடுறோம். மதர், பர்த்டே பேபி வந்தாச்சு. வாங்க 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 வாங்க. மதர், நான் எப்படி இருக்கேன்? சூப்பரா இருக்க, இளவரசி மாதிரி இருக்க. அப்படியா? மேக்கப்லாம் நானே போட்டுக்கிட்டேன். இவங்க யாரையுமே நான் கிட்டயே சேர்க்கல. நல்லா இருக்கா மதர்? சினிமால வர ஹீரோயின் மாதிரி அம்சமா இருக்க. தேங்க்ஸ் மதர். இப்போ இந்த இளவரசிக்கு பர்த்டே கொண்டாடலாமா? ஓ எஸ். பிரீத்தி பாப்பாவுக்கு இன்னைக்கு 6வது பிறந்த நாள். அதுக்கப்புறம் 7வது வரும், அதுக்கப்புறம் 8வது வரும், அதுக்கப்புறமா 9வது வரும், 10வது பிறந்த நாள். ஆமா. சரி, இப்ப கொண்டாடலாமா? கேக் கட் பண்ணுங்க. நான் கேக் வெட்டணும்னா எல்லாரும் எனக்கு ஹாப்பி பர்த்டே பாடுவீங்களா? ஆமால, எல்லாரும் பாடுங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே டு பிரீத்தி, ஹாப்பி கேக் கட் பண்ணுங்க. பர்த்டே டு யூ. மதர், காட்டுங்க. இல்லம்மா, முதல்ல நீ சாப்பிடு. பிரீத்தி, எங்களுக்கெல்லாம் கேக் இல்லையா? இல்ல ஐயா, பிரீத்தி முதல்ல கேக்க கொண்டு போய் அவங்க அம்மா கொடுக்கட்டும். பிரீத்தி, முதல்ல கேக் எடுத்துட்டு போய் அம்மா கொடுத்துட்டு வா. பிரீத்தி, இந்தா முதல்ல அம்மாட்ட போய் கொடுத்துட்டு வாமா. கூட்டிட்டு போங்க ஐயா. வாடி செல்லம், போலாம். யார் வந்திருக்காங்கன்னு பாரு. பொன்னத்தா, யார் வந்திருக்காங்கன்னு தலை நிமிந்து பாரு. ஏ பிரீத்தி, அம்மாவை கூப்பிடு. ஏய், கூப்பிடு. அம்மா, அம்மா. கொஞ்சம் சத்தமா கூப்பிடு. அம்மா. போய் உங்க அம்மாவுக்கு கேக்கு கொடு. போ. அம்மா, கேக் எடுத்துக்கோங்கம்மா. இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். எடுத்துக்கோமா, எடுத்துக்கோமா.
ஏண்டி உனக்கு பிறந்த நாள் வேறயா? ஏய், ஏய், தீனா, என்ன இது? என்ன இது? வேண்டாம், வேண்டாம், தீனா, வேண்டாம், வேண்டாம். ஏய், இருக்கமா மதர் என்ன காப்பாத்துங்க மதர். என்ன எங்க ஓடுற? ஏய், தீனா, டீனா